ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். இருதயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 12 காரியங்கள் ஒரு இருதயத்துக்குள்ள இருந்து அந்த இருதயத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் என்ன செய்த வந்த தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த இருதயத்தை முழுவதுமாக கரைப்படுத்தி கொண்டு அல்லது அசுத்தப்படுத்தி கொண்டு அந்த இருதயம் கத்தர் விரும்புகிற இருதயமாய் இல்லாதபடி அல்லது கத்தர் வாழுகிற அல்லது வாசம் பண்ணுகிற இருதயமாய் இல்லாதபடி அந்த இருதயத்தை என்ன செய்து கரைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நேற்று தினத்திலே நான் சொன்னேன். இன்னைக்கு கத்தர் விரும்புகிற இருதயம் எதெல்லாம்? கத்தர் விரும்புகிற இருதயம் எது? ஏன்னா கத்தாவே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிற அந்த மனுஷன் அதில் 1வது வசனத்தில் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் அந்தரங்கங்களை எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி அழகா இந்த சங்கீதக்காரர் சொல்லுறார். அப்போ அவருடைய இருதயம் கத்தருக்கு முன்பாக ஒரு பிரியமுள்ள ஒரு இருதயமாய் இருந்ததை அவரே என்ன செய்கிறார் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு சொல்லுகிற முதல் இருதயம் செம்மையான இருதயம், சுத்த இருதயம், மாசு இல்லாத இருதயம், உண்மையுள்ள இருதயம், இப்படி என்று சொல்லி உங்கள் மத்தியிலே ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். 6 காரியங்களை உங்கள் மத்தியிலே இயேசு வாசம் பண்ணுகிற ஒரு இருதயம் என்று சொல்லி உங்கள் மத்தியிலே சொல்லப்போற முதல் வசனம், முதல் காரியம் சங்கீதம் 7வது சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 7:10. செம்மையான இருதயங்களை ரட்சிக்கிற என் கேடகம் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் விரும்புகிற இருதயம் ஏது என்று சொன்னால் செம்மையான இருதயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த செம்மையான இருதயம் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் என்ன செய்ய வேண்டுமா? இருக்க வேண்டும். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. அப்ப இந்த செம்மையான இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்வாரா? ரட்சிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 11வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? இதோ இன்னைக்கு நிறைய பேர் துன்மார்க்க செம்மையான இருதயர் மேல் அந்தகாரத்தில் ஏயும்படி தங்கள் அம்புகளை என்ன செய்றாங்க? நானிலே தொடுக்கிறார்கள். அவர்களை எப்படியாவது விழ தள்ள வேண்டும் என்பது அவர்களை எண்ணமா இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்றாரு? செம்மையான இருதயம் உள்ளவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று சொல்லி அழகாய் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். 19வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்குமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இந்த செம்மையான இருதயத்தை கர்த்தர் ஏன் விரும்புகிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய நியாயங்கள்லாம் எப்படிப்பட்டது? செம்மையாய் இருக்கிறது. அதனால தான் செம்மையான இருதயத்தை கர்த்தர் என்ன செய்றாரு? விரும்புகிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. 2வது ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஏன்னா இது நேற்றைய காரியம், அதை சொல்லி முடித்துட்டு இன்னைக்கு என் இருதயத்தை என் சிந்தையும் ஆராய்ந்து அறியுங்கள் என்று சொல்லி அந்த காரியத்துக்கு கடந்து போவோம். சுத்தமுள்ள இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 51 10வது சங்கீதத்தை வாசிக்கலாமா? தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி என்னில் என்ன செய்ய மாட்டியா? உள்ளத்துல புதுப்பியும் என்று சொல்லி கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னில் என்ன செய்யுங்க? சிருஷ்டிங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த சுத்த இருதயம் என்று சொல்லும் பொழுது அது பாவத்தை வெறுக்கக்கூடியதாய் இருக்கிறது. பாவத்தை என்ன செய்து வெறுக்கக்கூடியதாய் இருக்கிறது. தேவ சித்தத்தை அது விரும்பக்கூடியதாய் இருக்கிறது.
தேவ சித்தத்தை என்ன செய்து விரும்பக்கூடியதா இருக்கு, தேவ சித்தத்தை செய்யக்கூடியதா இருக்கிறது. அதனாலதான் இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, சுத்த இருதயத்தை என்னில் என்ன செய்யுங்க சிஸ்டிங் ஆண்டவரே, நிலைவரமான ஆவி என்னை என்ன செய்த என் உள்ளத்தில் என்ன செய்யுங்க புதுப்பிங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறார். ஏன் இதை கேட்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்படியே பாவம் செய்துட்டாரு. அந்த பாவம் எச்சரிக்கப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் என்ன செய்து அந்த பாவத்தை அவரால் சகித்து கொள்ள முடியாதபடி தன் இருதயம் எப்படி ஆயிடுது, அசுத்தம் ஆகிவிட்டது என்று சொல்லி அவர் என்ன செய்தாரு, இப்ப உணர்ந்து என்ன செய்கிறாரு, ஆண்டவரே நான் பாவிதான் ஆண்டவரே, பாவத்தில் கற்பம் தரித்தேன், இப்பொழுது என் இருதயம் எப்படிதான் இருக்குது, ஒரு கொலைகாரனாய் குற்ற மனசாட்சி உள்ளவனாய் இருக்கிறது ஆண்டவரே, எனக்கு சுத்த இருதயத்தை தாருங்க என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் கேட்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரும் விரும்புகிற ஒரு காரியம், சுத்த இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். அது பாவத்தை வெறுக்கும், தேவ சித்தத்தை விரும்பும், தேவ சித்தத்தின்படி அது என்ன செய்யும், வாழ வேண்டும் என்று அது விரும்பும். அதனாலதான் இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, என்ன செய்யறாரு, சுத்த இருதயத்தை என்னை தாருங்க ஆண்டவரே, நிலைவரமான ஆவியை என்னிலே செய்யுங்க புதுப்பிங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறதை இங்க பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. ஏன் இந்த சங்கீதக்காரர் இப்படி சொல்லுகிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும். அதனாலதான் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, இந்த பாவம் நிறைந்த உள்ளத்தோடு அல்ல, குற்ற மனசாட்சி உள்ள இந்த இருதயத்தோடு அல்ல, அது சுத்த இருதயத்தை என்றால். இந்த புதிய வருஷத்துக்குள் போகிறோம், நம்முடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும், சுத்த இருதயமாய் இருக்க வேண்டும். அதனாலதான் சொல்றாரு, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் தன்னைத்தானே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறதையும் பார்க்கிறோம். இந்த மாலை வாழையில நாம் கூட சொல்ல வேண்டியது என்ன செய்து, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள், அவர்களுடைய தான் தேவனை தரிசிக்க முடியும். வேற யாராலையும் என்ன செய்ய முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது என்று என் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறதை இங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாமா? எசேக்கியேல் 18:31. இராதபடி விளக்கி புது இருதயத்தையும் புதிய ஆவியும் என்ன செய்யுங்க உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகருடைய சாவை நான் என்ன செய்ததில்ல விரும்புவது இல்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, பண்ணி உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடி விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புதிய ஆவியும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இந்த புதிய ஆண்டுல ஏன் சுத்த ஆவியை சுத்த இருதயம் வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய வேதமே சொல்லுது, உங்களை இந்த வருஷத்துல என்ன செய்யுங்க புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்களை இருதயத்தை என்ன செய்யுங்க புதுப்பித்துக் கொள்ளுங்கள், புதிய ஆவியை என்ன செய்யுங்க உண்டு பண்ணி கொள்ளுங்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அதனாலதான் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தை வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் சுத்த இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். அடுத்து இன்னொரு இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார், மாசில்லாத இருதயம். அது என்னங்க மாசில்லாத இருதயம்? அல்லேலூயா. வாசிக்கலாமா? சங்கீதம் 24:4வது வசனம். சங்கீதம் 24:4. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணை இடாமல் இருக்கிறவன் தானே என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, மாசில்லாத ஒரு இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். இந்த மாசில்லாத இருதயம் என்று சொல்லும் பொழுது இது உள்ளான ஒரு பரிசுத்தத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உள்ளான இருதயத்துக்குள்ள என்ன வேண்டும்? பரிசுத்தம் வேண்டும். அதுதான் மாசில்லாத ஒரு இருதயம். ஹல்லேலூயா. இந்த மாசில்லாத இருதயத்துக்குள்ள உள்ளான ஒரு பரிசுத்தம் இருக்கும், சரியான ஒரு நோக்கம் இருக்கும், சரியான ஒரு லட்சியம் இருக்கும். ஹல்லேலூயா. அதனால அந்த மாசில்லாத இருதயம் என்று சொன்னால் சாதாரணது இல்லை, அது உள்ளான பரிசுத்தம் உள்ளது. அது என்ன செய்து சரியான நோக்கம் அதற்கு இருக்கும்,
சரியான என்ன செய்து லட்சியமுடைய அடைய வேண்டும் என்ற ஒரு காரியம் அவருக்குள்ளாக காணப்படும். அதுதாங்க மாசில்லாத இருதயம் என்று வேறு சொல்லுது. அதனால தான் இந்த சங்கீதக்காரர் அழகை சொல்லுகிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவர் தானே. யாருங்க அவங்க தாங்க பரலோகத்துக்கு போக முடியும். வேற யாராலும் என்ன செய்ய முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போகணும்னா இங்கே டிக்கெட் வாங்கினா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இங்கே எப்படிப்பட்ட அந்த காரியத்தை செய்ய வேண்டும்? மாசில்லாத ஒரு இருதயத்தோடு வாழ வேண்டும். உள்ளான ஒரு பரிசுத்தத்தை என்ன செய்ய வேண்டுமா? பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஏசாயா 26 வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 26:2. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி வாசல்களை தரங்க. இந்த மனுஷருக்கு மாத்திரம்தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவா. எப்படி சொல்லுவா? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசலை திறவுங்கள் என்று சொல்ல. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் நினைப்பான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதத்தை என்ன செய்வாங்க? ஆரம்பித்து சொல்லி வருகிறவர்கள் கைகளில் சுத்தம் உள்ளவர், நிரதயத்தில் மாசில்லாதவர் என்று சொல்லிட்டு அப்படி சொல்லுகிற அந்த காரியத்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசி அழகாய் சொல்லுகிறாரு. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஒரே ஒரு ஜாதி இருக்கு. அந்த ஜாதி மாத்திரம் பரலோகத்தில் பிரவேசிக்கும்படியாக வாசல்களை திறங்க. அப்ப இந்த மாசில்லாத இருதயம் உள்ளவர்களுக்கு பரலோக வாசல் கூட திறக்கும். அல்லேலூயா. என் ஆண்டவர் இந்த இருதயத்தில் வாசம் பண்ணும்படியா இப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நம்மை மாற்றும்படியாய் கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார். அடுத்த இருதயத்துக்கு நேராக இப்போ உண்மை உள்ள ஒரு இருதயம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 119 வசனத்தை வாசிக்கலாமா? நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயமுடைய பிரமாணங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உத்தமமாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரமாணத்தை விட்டு நம்ம வெளியே போயிடக்கூடாதுங்க. நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய பிரமாணங்களில் நான் உண்மையாக இருக்க வேண்டும். அவருடைய பிரமாணங்களில் நான் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப உண்மையுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். அடுத்த இருதயம் உணர்வுள்ள இருதயம். வாசிக்கலாம். சங்கீதம் 49:3 வசனம். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் எதை தான் தியானிக்கும்? உணர்வை தியானிக்கும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார். உபாகமம் 29 வசனத்தை வாசிக்கலாமா? உபாகமம் 29:4. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் ஞானத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கல. ஹல்லேலூயா. உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தாவே எனக்கு இருக்குதுன்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆனால் உபாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்ன வரைக்கும் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உணரத்தக்க இருதயமும் இல்லை, காணத்தக்க கண்களையும் இல்லை, கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் நம்ம அப்படி தான் இருக்கிறோமா? இல்லது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? உணரத்தக்க இருதயம் உள்ளவர்களாய் சங்கீதக்காரலாம் அழகாக சொல்லிட்டார். எப்படி சொல்கிறாரு? உணர்வுள்ள இருதயத்தை. அந்த வசனத்தை மறுபடி படிங்கம்மா. 49 இல்லை, சங்கீதம் 49:3. என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் எதை தான் தியானிக்கும்? உணர்வை தியானிக்கும். எப்பயுமே கர்த்தருடைய வசனத்தை வைத்து அவர் என்ன செய்கிறாரு? தன் இருதயத்தை சரிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அங்கே பரிசுத்தாவை மோசை கொண்டு சொல்லும் பொழுது இன்ன வரைக்கும் உங்களுக்கு இன்னும் கேட்கவோ முடியல, உணர்வோ முடியல, பார்க்கவும் முடியல, செவி கொடுக்கவும் முடியல அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். இன்ன வரைக்கும் கொடுக்கலன்ட்டார். ஆனால் சங்கீதக்காரர் இதெல்லாம் ஒரு வேளை படிச்சிருப்பார். படிச்சுட்டு இப்போ சொல்கிறாரு,
ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்கிறேன், உணர்வுள்ள ஒரு இருதயம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு, தேவனை நோக்கி செபிக்கிறதை பார்க்குறோம். என் வாய் ஞானத்தை பேசும். என்ன செய்கிறது, என் வாய் என்ன செய்யுது, என் இருதயம் என்ன செய்யுமா, உணர்வை தியானித்து கொண்டே இருக்கும். எப்பெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வருகிறதோ அப்பெல்லாம் அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து உணர்வடைகிறவங்க தாங்க உண்மையாக நிறைய பேருக்கு என்ன செய்யுது, வசனம் தெரித்து ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. மழை வரும் பொழுது நிறைய குடத்தை எடுத்துகிட்டு போய் நம்முடைய என்ன செய்ய வேண்டும், மழை வருகிறதான தண்ணி ஊற்றுற இடத்துல போய் தலை கவுத்து வைத்துட்டோமா, எவ்வளோ தண்ணி வந்தாலும் ஒரு நாள் ரொம்பவே ரொம்பாது. அல்லேலூயா. ஆனால் அந்த பாத்திரம் எங்கே தான் இருக்குது, மலையில தான் இருக்குது. மழை தண்ணி ஊற்றுகிற இடத்துல தான் இருக்குது. ஆனால் நிரம்ப முடியாது. ஆனால் எப்பொழுது அந்த பாத்திரத்தை நிமிர்த்தி வைக்கிறோமோ அப்பொழுது அந்த தண்ணினால் அந்த பாத்திரம் நிரம்பி வழிஞ்சிட்டே இருக்கும். அல்லேலூயா. எனக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை இருக்குமானால் உண்மையாக தேவனுடைய வார்த்தையை நாம் அங்கீகரித்து கொண்டு அந்த வார்த்தையில் என்ன செய்வோம், நாம் உணர்வடைந்து இந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்தி கொண்டே இருப்போம். அதுதான் சங்கீதக்கார் சொல்கிறார், நான் என்ன செய்கிறேன், ஒவ்வொரு நாளும் என் இருதயம் உணர்வை தியானித்து கொண்டே இருக்குது. என்ன கேட்டீங்க, என்ன பிரசங்கம் பண்ணாங்க, சூப்பராக இருந்தது. என்னதான் பிரசங்கம் பண்ணாங்க, சூப்பராக இந்த பிரசங்கத்தில் நீ என்ன கற்றுக்கொண்ட அப்படின்னு சொல்லி கேட்டா திருப்பி நமக்கு சொல்ல மனசில்லை. அல்லேலூயா. தெரியல, இது தாங்க. ஆனால் அப்படிப்பட்டவளாக இல்லாது அப்படி என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. இன்னொரு இருதயத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அறிவை கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆகவும் சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களை கணக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இங்க பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, உங்கள் இருதயங்களில் யார் வாசமாய் இருக்க வேண்டும், கர்த்தர் வாசமாய் இருக்கும் பொழுது அவருடைய அன்பிலே நீங்கள் வேரூன்றி நிலை பெற்றவர்களாய் இருக்க முடியும். நம்முடைய இருதயம் கிறிஸ்து வாசம் என்கிற இருதயமாய் இருந்தால் அவருக்குள் என்ன செய்வோம், நாம் வேர் பற்றி நிலை பெற்றவர்களாய் இருப்போம். பரிசுத்தவான்களோடு கூட அவருடைய அன்பின் அகல ஆழ உயர இன்னதென்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அறிவிக்கட்டாத அந்த அன்பை என்ன செய்ய அறிந்து கொள்ள வல்லவர்களாக முடியும். ஒரு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள வாசமாக இருந்தால் தாங்க இதெல்லாம் அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா அந்த மனிதனால என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. அதனால தான் இந்த சங்கீதக்கார் சொல்லுகிறாரு, ஆண்டவரே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. அவர் சொல்லும்பொழுது எனக்கு இந்த சங்கீதம் எப்பொழுதுமே ரொம்ப பிடிக்கும். அது மனப்படமாக தெரியும். ஹல்லேலூயா. அது என்ன செய்வேன், நான் தூங்கக்குள்ளே நடக்கக்குள்ளே சொல்லிகிட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில அதே சங்கீதங்கள் என்ன செய்வேன், நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அது எனக்கு பிடிக்கும். அவர் சொல்லுகிற காரியம் இன்னும் என்ன செய்த எல்லா சங்கீதத்தையும் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். எனக்கு அவ்வளோ சங்கீதக்காரன் படித்த தூக்கம் வரலையா, உடனே என்ன செய்ய வேண்டும், சங்கீதங்களை சொல்லிக்கொண்டே இருப்பேன். எந்த சங்கீதங்கள்லாம் தெரிந்ததோ அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்போம், மனப்பாடமாக்கிட்டே இருக்கோம். அல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் கிறிஸ்து வாசம் பண்ண வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற இருதயம் 6 இருதயத்தை உங்கள் மத்தியில் சொன்னேன். செம்மையான இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார், சுத்தமுள்ள இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார், மாசில்லாத இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார், உண்மையுள்ள இருதயமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆண்டவர் விரும்புகிறார். உணர்வுள்ள இருதயத்தை விரும்புகிறார். கிறிஸ்து உலாவும்படியாக அல்லது கிறிஸ்து வாசம் பண்ணும்படியாக உங்கள் இருதயம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆண்டிலே நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு இந்த இருதயம் உள்ளவர்களாய் நாம என்ன செய்வோம், மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் என்ன செய்வாரு, கர்த்தர் இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய இருக்கிற காரியம் என்ன, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் என்ன செய்வாரு, அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படி தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்பட்டவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பின் அகல ஆழம் என்னதென்பதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு காரியத்தை சொல்லுவார், கர்த்தாவே என்னை சோதித்து என் சிந்தனையை அறிந்து கொள்ளும். இப்போ நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருடைய சிந்தனை யாருக்கு தெரியுங்க? கர்த்தருக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அல்லேலூயா. வாசிக்கலாமா?
சங்கீதம் 26:2 வாசிக்கலாம். என்னை சோதித்து பாரும், என் உட்கார்ந்து இருக்கிறதுலையும் இல்லப்பா வாசிக்கலாம். ஏன் பார்த்தப்பா வாசிக்கிறீங்க? வாசிங்க மறுபடியும். கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்திரையங்களையும். ஆண்டவர்கிட்ட இந்த சங்கீதக்காரரை பிடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்க காரணம் என்னன்னா, ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. இது தாவீது எழுதின சங்கீதம் தானே, சந்தேகம் இல்லைல்ல, மேலே இருக்குது. அல்லேலூயா. என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாருங்க ஆண்டவரை. ஏதோ ஒரு காரியத்துக்காக சொல்லல, நிறைய சங்கீதங்கள் இப்படி சொல்லி இருக்கிறா. அல்லேலூயா. எனக்கு தேவனுக்கு முன்பாக போய் நின்று, ஆண்டவரே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளந்தரையங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். அல்லேலூயா. எக்ஸாம்னா பிள்ளைகள் சொல்லாத கொள்ளாத வீட்டுக்கு ஓடிடுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எக்ஸாம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஓடி போயிடுவோம். ஏன் ஓடுவோம்? நம்ம படிக்கல அல்லது சொன்னதை கேட்கல. அப்படிதானே? படிக்க டைம் இல்லைம்மா. பாவம் குழந்தைங்களுக்கு அந்த மல்லிகா சிஸ்டர் பண்ணுற வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கல, கோபமாக வருது. குழந்தைங்களுக்கு எவ்வளோ நம்ம வேலை வைக்கிறது? குழந்தைங்க படிக்காத அளவுக்கு அந்த அம்மா வேலை வச்சுக்கிட்டே இருக்காங்க. பிள்ளைகளை அவங்கள உற்சாகப்படுத்தினா தானே பிள்ளைங்க படிக்க. கொஞ்சம் டைம் கொடுத்து பிள்ளைகளை படிக்க வைக்கணுமா இல்லையா? பாவம் அது எக்ஸாம் எழுதி, அவங்க ஸ்கூல் எக்ஸாம் எழுதி என்ன செய்றாங்க? டயர்டாக இருக்காங்க. அந்த நேரத்தில் கிறிஸ்மஸுக்கு பலகாரம்லாம் செய்ய பிள்ளைங்களையே பயன்படுத்திட்டு இருந்தால் அந்த குழந்தைங்க எப்படி படிக்கும்? அல்லேலூயா. நீங்களும் சரி நானும் சரி, என்னை பரிசித்து என்னை சோதித்து பாருங்க ஆண்டவரே, என் உள்ளந்தரைகளும் புடமிட்டு பாருங்க. போய் ஆண்டுகிட்ட நின்று ஒரு மனுஷன் சொல்கிறான், அல்லேலூயா, என்னை பரிசித்து பாருங்க ஆண்டவரே, என்னை சோதித்து பாருங்க ஆண்டவரே, என் உள்ளந்தரைகளை புடமிட்டு பாருங்க ஆண்டவரே. சொல்ல முடியுமாங்க? அல்லேலூயா. நான் நூத்தமன், நான் சரியாக தான் இருக்கிறேன், என் மனசாட்சி என்னை குற்றவாளி திருக்கலை அப்படின்னு சொல்லி நாம் சொல்லிக்கலாம், அல்லது நான் சொல்லிக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக போய் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற நீங்கள் சொல்ல வேண்டும். கர்த்தர் விரும்புகிறார், என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாருங்க ஆண்டவரே, என் உள்ளந்திரையங்கள் என்னை செய்யுங்க புடமிட்டு பாருங்க ஆண்டவரே. 1000 சாக்குப்போக்களை சொல்லலாம், பரவாயில்ல. 100 வசனத்துக்கு நேராக போலாமா? சங்கீதம் 17:3. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன். ஹல்லேலூயா. இப்ப சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, ஆண்டவரே நீர் என்னை பரிசோதித்து ராக்காலத்தில் என்னை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தோம் ஒன்றும் காணாதிருக்கிறே, என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன். ஹல்லேலூயா. சொல்ல முடியுமாங்க? ராத்திரி காலத்தில் ஆண்டவர் நம்மை சோதித்து புடமிட்டு பார்த்தாலும் அதில் ஒன்றுமே இருக்காதான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளை சொல்ல முடியும், ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரி என் ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்க ஐயா, நான் படுத்து தூங்கும் பொழுது என் இருதயத்தை சோதித்து பரீட்சை பார்த்து என்னை புடமிட்டு பாருங்க ஆண்டவரே, பார்த்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாத்திரம் தந்துருங்க ஆண்டவரே, அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்கிறேன்? பரலோகத்துக்கு வந்துடுறேன். சொல்ல முடியுமா? சொல்லணுங்க. ஆண்டவரை விரும்புகிறாங்க. நம்ம இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறது ஆண்டவர் பிரியம் அல்ல. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால் நம்ம இருக்கிற நிலைமையில அல்ல, நம்ம அசுத்தமாக இருந்தாலும் நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். அதுக்காக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒருவேளை என்ன முடியாது, ஆண்டுக்கு முன்பாக அப்படி நிற்க முடியாது என்று சொன்னாலும்
நிற்க நம்மளை தகுதி உள்ளவளாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இவ்வளோ வேத வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இந்த காரியங்களை, ஏன் இருதயத்தெல்லாம் அவர் சோதித்து பார்க்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனத்தை வாசிக்கலாமா? 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 28:9வது வசனம். 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீர் அவரை தேடினால் உனக்கு தென்படுவா, நீ அவரை விட்டுவிட்டால் அவரும் உன்னை என்றைக்கு என்ன செய்வாரா? கைவிடுவார். இங்க சங்கீதக்காரனுக்கு நல்லா தெரியும் கர்த்தருடைய இருதயங்கள்லாம் ஆராய்ந்து பார்க்கிறவர். அதனாலதான் அதிகமா அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு தன் சங்கீதத்துல. அவர் மாத்திரம் சொல்லுவதில்ல, தன் குமாரனாகிய சாலமோனுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் உற்சாக மனதோடு கர்த்தரை சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் என்ன செய்றாரு? நினைவுகளையும், அல்லேலூயா, நினைவுகளின் தோற்றங்களையும் அவர் என்ன செய்றாரா? அறிகிறார் என்று சொல்லுகிறார். அப்ப தானும் அல்ல, தன் பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறார், தன் மகனுக்கும் அதை கற்றுக். ஆண்டு அவர் தெளிவா சொல்லிட்டா, நீ அவரை தேடுனா, நீ உத்தமமா சேவித்தா, நீ சரியா இருந்தா கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரு. நீ அவரை விட்டுட்டீனா அவரு உன்னை விட்டுடுவார். நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி தரலாமா? நான் சொல்லி தான் தருவேன். நீ ஒழுங்கா இருந்தா கர்த்தர் உன்னோடு இருப்பார். 24 மணி நேரம் செல்ல வச்சுட்டு உட்காந்துருந்தா பிசாசு வருவான். யமன் எது மேல வருவானா? பைபிள் அப்படி போடல, உலகத்தை சொல்றான், எரும மாட்டு மேல வருவானா. ஏன்னா நீ எரும மாட்டுக்கு தோழனா இருக்கிற. எனி டைம் என்ன செய்யுது? செல்லுதான். அதுல விளையாண்டுட்டே இருக்கணும், சினிமா பார்க்கணும். பாரு பாரு நல்லா பாரு, பாரு பாரு நல்லா பாரு. வருவான் ஒரு நாள் யமன். எது மேல வருவான்? எரும மாட்டு மேல வருவான். அப்ப என்ன செய்வான்? அவனை பிடிச்சிட்டு போவான். ஏன்னா அவனுடைய ஆளை பிடிக்கிறதுக்கு அவன் எரும மாட்டு மேல தான் வரணும். நம்முடைய தேவன் அப்படி அல்ல. அல்லேலூயா. நம்ம தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர். அவர் என்ன செய்தாரு? சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனும், சத்தியத்தின்படி நடக்காதவர்களுக்கு நித்திய ஆக்கினி அழிப்பார்னு சொல்றார். ஒழிய இந்த கதையெல்லாம் விடலை, இந்த கட்டுக்கதையெல்லாம் என்ன செய்யல? ஆண்டு விடலை. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. இந்த அருமையான மகனுக்கு அப்படியாய் சொல்லுகிறதை இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 44:21வது வசனம். ஏற்கனவே வாசித்தோமா? கர்த்தர் இருதயத்தை ஆராய்ந்து அதை விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை எல்லாம் கர்த்தர் என்ன செய்றாரா? அவர் அறிந்திருக்கிறார். நீ என்னென்ன பண்றியோ எல்லாவற்றையும். அதனாலதான் நான் ஏற்கனவே இந்த சங்கீதம் சார், என் உட்காருதல் எழுந்திருக்குதல் என் நினைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்றாரா? அறிந்து கொண்டு. அவர்கிட்டலாம் நீ சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நோயில ஏமாத்தலாம், நோயில என்ன செய்யலாம்? ஏமாத்தலாம். டங்கு புங்குன்னு குதிச்சா அவங்க அமைதலா இல்லான்னு அடக்கி பார்க்கலாம். அடக்கியா பார்க்கிற? கொஞ்ச நாள் தான் இருக்கு, கொஞ்ச நாள் தான் இருக்கு. கர்த்தர் உன்னை அடக்க போகிறார். 21வது வசனத்தை, தேவன் எதை ஆராய்ந்து பார்க்கிறாரா? இருதயத்தை ஆராய்ந்து விசாரியாது இருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்களை அவர் அறிந்திருக்கிறார். நீ எப்படிப்பட்ட யாரை எப்படி செய்ய அடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும். ஆண்டவர் சாதாரண தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கவில்லை. அல்லேலூயா. கல்லையும் மண்ணையும் நாம் ஆராதிக்கவில்லை. பேசாத ஒரு தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. பார்க்காத ஒரு தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தரியங்களை சோதித்து அறிகிறவருமாயிருக்கிறேன். அப்ப கர்த்தர் எதை அறிகிறாரு?
இருதயத்தையும் அறிகிறாரு, உள்ளந்தரையத்தையும் அறிகிறார். நீ உள்ள என்ன வச்சிருக்கன்றதையும் கர்த்தர் என்ன செய்றாரு, அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23:24, எரேமியா 23:24. எவனாகிலும் ஆண்டு சொல்றாரு, இருதயத்தெல்லாம் பார்க்கிற தேவன் சொல்றாரு, எவனாகிலும் தன்னை நான் காணாதபடி மறைவிடங்களில் ஒளிந்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியை நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் என்ன சொல்றாருங்க, யாரா இருந்தாலோ ஆண்டுக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது, நான் காணாதபடி நீ மறைவிடங்களில் போய் ஒளிஞ்சு கொள்ள முடியுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒளிஞ்சு கொள்ள முடியுமாங்க? முடியவே முடியாது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறாரு, நான் வானத்தையும் பூமியோ நிரப்புகிறார் அல்லவோ. நம்ம யார்கிட்ட வேணா மறைந்து கொள்ளலாம், ஆனால் கர்த்தர்கிட்ட மறைந்து கொள்றதுக்கு எங்கேயுமே இடம் இல்லை. அதனால தான் சொல்கிறாரு, நான் சட்டைகளை அடைத்து பறந்து போய் ஒரு இடத்துக்கு என்ன செய்த, பூமியின் கடையாந்திரது போய் உட்காந்தாலும் அங்கே நீ இருக்க ஆண்டவரே. பூமியின் என்ன செய்து தாழ்விடங்களுக்கு போனாலும் அங்கேயே இருக்க ஆண்டவரே. சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் படுக்கப்பட்டாலும் அங்கேயே இருக்கீங்க ஆண்டவரே. நான் வானத்துக்கு என்ன கப்புன்னு அங்கே பிடிச்சிருவார், அங்கேயும் இருக்கீங்க ஆண்டவர். நான் எங்கத்தான் ஆண்டவரே போகிறது, உமக்கு மறைவா எங்கேயுமே போக முடியாதே அப்படின்னு சொல்கிறாரு. இருள் என்னை சூழ்ந்து கொள்ளுமானாலும், இருளும் என்னை சுற்றில் என்ன செய்யும், இரவு என்னை மூடிக்கொள்ளுமானாலும் இருள் என்ன செய்தான், அவருக்கு வெளிச்சமாய் மாறிவிடுமே என்று சொல்லி இந்த 139 சங்கீதம் நீங்கள் அதனால் படித்து பாருங்க. இதை படிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு மனுஷன் அறிக்கை இட அவன் பரிசுத்தம் மேல் பரிசுத்தம் அடைய முடியும். அல்லேலூயா. அன்று சொல்ற, எனக்கு மறைஞ்சு நீ எங்கேயுமே போக முடியாதுப்பா, என்ன தப்பும் பண்ண முடியாதுப்பா, நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிற தேவனாயிருக்கிற. அப்போ அதனால தான் அந்த சங்கீதக்காரர் சொல்ல, என் உள்ளந்தரையங்களை என்ன செய்த, என் சிந்தனைகளையும் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரை. எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9:3. அவர்கள் எங்க போய் ஒளிஞ்சு கொள்றாலோ, போய் ஒளிந்து கொண்டாலும் அங்க போய் அவரை தேடி போயிருப்பேன். ஐயோ. அப்புறம் அங்க என்ன செய்வாரா, பட்டயத்துக்கு என்ன செய்வாரா, கட்டளையிட்டு ஆண்டு சொல்றாரு. அவரை போல நம்ம சொல்லிட்டோமா பிரச்சனையே இல்லைங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணிட்டு கர்மேல் கொடுமுடியில் போய் ஒளிந்து கொண்டாலோ அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க என்ன செய்வாராம். ஐயோ, பாம்பு இருக்குதான் கடலுக்கு அடியில், பார்த்துருக்கீங்களா? மேலே இருக்க பாம்பை காட்டிலும் விதவிதமாய் கடலுக்குள்ள பாம்புகள் இருக்கு. பாம்புகளுக்கு நான் என்ன செய்வேன், கட்டளையிடுவேன்னு சொல்கிறார். அது மாத்திர சத்துருகளுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்துக்கு நான் என்ன செய்வேன், கட்டளையிடுவேன். அல்லேலூயா. 6 லட்சம் யூதர்களை என்ன செய்தாங்க, வெட்டி கொன்னே போட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் கிறிஸ்தவர்களை யூதர்களை கொல்ல காரணம் என்ன? தங்கள் இருதயத்தில் என்ன இல்லைங்க, இருதயத்தை சோதித்து பாருங்கள், சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகளாக இருக்கா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாமா? எப்படி எனில் பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் உபச்சாரங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகள் மனுஷனை தீட்டுப்படுத்தும். போதும்பா. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள அவருடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள்லாம் என்ன செய்தோம், கடந்து வருது. அதனால தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, இப்படியா அவர்களை போய் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? தீமை வெறுத்து என்ன செய்ய வேண்டும்? உண்மையிலே நாம் என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாய் வாழ நம்முடைய என்ன செய்யணும்? சிந்தைகளை என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சிந்தைகளை அறிந்த தேவன். அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு? இருதயத்தை ஒப்பு கொடுத்தார். என் சிந்தையை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். இதுக்கு மேலே நான் சொல்றதுக்கு பெரிய காரியம் அல்ல. ஆனால் சொல்லலை, அது மாத்திரம் இல்லை, இருதயத்தின் ரகசியம், இருதயத்தை வெளிப்படுத்துகிற தேவன் இருதயத்தின் ரகசியங்களை கூட ஆராய்ந்து பார்ப்பாராம். ஹல்லேலூயா. அப்போ என்னங்க அது? இருதயத்தின் என்ன செய்து ரகசியம் அது எப்படிப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பார்க்கலாமா? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் ஆண்டவர் சொல்ற வேதம் அழகாய் சொல்லி இது மறுபடியும் வாசிங்கப்பா. பாதாளமும் அழிவும் கர்த்தருடைய பார்வைக்கு பிரதியட்சமாய் இருக்க ஆண்டவர் எதங்க? இருதயத்தின் ரகசியங்களை கூட ஆராய்ந்து பார்க்கிறவர். அல்லேலூயா. பாதாளமும் அழிவும் கர்த்தருடைய பார்வைக்கு பிரதியட்சமாய் இருக்கிறதாம். அப்ப என்ன செய்து? இருதயத்தில் என்ன செய்து? இருதயம் அதிக பிரதியட்சமாய் இருக்கும் அல்லவா? அப்போ இருதயத்துக்குள்ள இருக்க அந்த ரகசியத்தை கூட அறிய முடியும். இருதயத்தையும் அறிய முடியும், இன்னும் அதுக்குள்ள மறைத்து வைக்கிற ரகசியத்தையும் என்ன செய்ய முடியும்? அப்போ ஆண்டவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லைங்க. இருதயத்தையும் சிந்தைகளையும் அறிகிற தேவன், இருதயத்தில் உள்ள ரகசியங்களையும் கர்த்தர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எரேமியா 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா 12:12. ஆனாலும் நீதிமானை சோதித்து அறிந்து உள்ளந்திரயங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற கர்த்தாவே, நீதியை சரிகட்டதை காண்பேனாக. நீதிமானை சோதித்து அறிந்து உள்ளந்திரயங்களையும் இருதயத்தையும் பார்க்கிற சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல. உள்ளந்திரயங்கள் அதுக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை அறிகிற தேவன். பிள்ளைகளே கவனிச்சு கொள்ளுங்க. அப்பா அம்மாவை ஏமாத்தலான்னு நினைப்பீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் வேண்டாம். சின்ன சின்ன காரியத்தில் கூட நீங்கள் உண்மையாயிருங்க. சின்ன சின்ன காரியத்தில் கூட என்ன செய்யாதீங்க? பொய் சொல்லாதீங்க. எனக்கு நோட்டு வேணும், இவ்வளோ பைசா வேணும்னு கேட்பாங்க. அங்கே நோட்டு எங்கடான்னு திருப்பி கேட்க மாட்டீங்க. ஆனால் கேட்டு பாருங்களேன், அங்கே இருக்கவே இருக்காது. அவன் வாங்கி தின்றதுக்காக என்ன செய்வான்? கேட்டிருப்பான். சின்ன பிள்ளைகளை எந்த ஒரு சின்ன காரியமாலும் உங்கள் அப்பா அம்மாட்ட உண்மையை பேசி பழகுங்க. இந்த உண்மையை நீங்கள் பேசி பழகுனா உங்கள் வாழ்நாளெல்லாம் ஒரு இது செய்ய வேண்டும். உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியும், ஆண்டவருக்கும் பிரியமாக இருக்க முடியும். சின்ன காரியத்தில் நீங்கள் பொய் சொல்வீர்களானால் அந்த பொய் என்ன செய்யும்? வாழ்நாட்களில் ஒரு பெரிய பொய்யனாக மாற்றிவிடும். அல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியத்தில் கூட உண்மையாக இருங்க. ஆண்டவர் இருதயத்தையும் அறிகிறார். இருதயத்தில் இருக்கிற அந்தரங்கங்களையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? அறிகிற தேவனாக இருக்க. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமோ பாலாய் போகும், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும். அப்ப ஆண்டவர் அவருடைய சிந்தனைகளை கர்த்தர் அறிந்தார். எதுக்காக அறிந்தார்? ஆண்டவர் என்ன செய்தாங்க? பிசாசு பிடிச்சவன் பெயல்சபூல் என்று சொல்லி அவர்கள் பிசாசுனால அவர் என்ன செய்றாரு? பிசாசுகளை துரத்துறான்னு சொல்றாங்க. சிந்தனைகளை அறிந்து ஆண்டவர் சொல்றாரு, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்க எந்த ராஜ்யமோ பாலாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்க எந்த பட்டணம் எந்த வீடோ நிலை நிற்கவோ என்று கர்த்தர் சொல்றான். மனுஷனுடைய சிந்தைகளை அவன் நினைக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் சொல்லுகிறான். அல்லேலூயா. நினைக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் சொல்லுகிறான். இன்னைக்கு நம்முடைய தேவன் பெரியவர்.
நம்முடைய தேவன் பெரியவர். நீ என்ன நினச்சிட்டு வர, எப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்க, எப்படி சிந்தையோடு கத்தரை ஆராதிக்கிற, எல்லாவற்றையும் கத்தர் அறிந்திருக்கிறா. ஹல்லேலூயா. இந்த மாலுவலையில் நம்ம சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க ஆண்டவரே. என் சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது ஆண்டவரே, என் சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது, தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா அல்லது பிரியமில்லாதபடி இருக்கிறதா, என் சிந்தனையில் உள்ள அழுக்குகளை மாற்றுங்க ஆண்டவரே, என் சிந்தனையில் உள்ள கேடுபாடுகளை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாமா? 22:18. இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்து, மாயக்காரரே நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரோட சிந்தனைகளை அறிந்தார். இயேசு அவர்கள் துர்க்குணத்தை அறிந்தார். ஹல்லேலூயா. துர்க்குணத்தை அறிந்து அவர் சொல்ற, மாயக்காரரே நீங்கள் என்னை சோதிக்கிறீர்கள் என்று சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சோதித்து அறிய வேண்டும். ஆனால் மனுஷன் தேவனை சோதிக்கிறான். இன்னைக்கு எப்படிப்பட்டது? பொல்லாத இருதயம். அது மாத்திரமல்ல, துர்க்குணம் நிறைந்த அந்த சிந்தையோடு இருக்கிறபடினாதான் ஆண்டவர் என்ன செய்றாங்க? சோதிக்கிறாங்க. ஆண்டு என்ன செய்தா பரவாயில்ல, அவர் செய்யாட்டி அவர் கேட்டவர். அவரை சோதித்து பார்ப்பாங்க. நான் 1000 சோத்திர பலி பண்ணங்காட்டி இது நடந்துடணும். நீ என்னப்பா சோதித்து பார்க்குற? நீ சோத்திரம் பண்ணிகிட்டே இரு, சோத்திரத்தினால கிருபை பெருகும் தான் ஆண்டு சொல்லிக்கார். 1000 சோத்திர பலி பண்ணால் உனக்கு நடந்துடணுமா? இல்லை. ஆண்டோடைய இரக்கத்தை கேட்கலாம். ஆண்டவரே நான் உங்களை துதிச்சிட்டே இருக்கேன் ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு இந்த நன்மை செய்யுங்க ஆண்டவரே, இந்த உதவி வேணும் ஆண்டவரே, அதனால் நான் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படி சொல்லி நம்ம கேட்கலாமோ ஒழிய அவருக்கு கட்டளை கொடுக்கவோ அல்ல அவரை சோதிக்கவோ நமக்கு எந்த விதமான இல்லை. நமக்கு துர்க்குணத்தை வச்சுக்கிட்டு நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை சோதிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உடனே நம்மளே பார்த்து சொல்லுவார், ஏய் மாயக்காரனே அப்படி சொல்லிடுவார். ஹல்லேலூயா. அப்படி சொல்லலாமா? சொல்லவே கூடாது. வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். அவர்கள் தங்களுக்குள்ளே இப்படி சிந்திக்கிறார்கள் என்று ஆவியில் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களை இப்படி சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது? கர்த்தர் அவர்களுக்கு தங்களுக்குள்ளே இப்படி சிந்தித்து கொண்டிருக்கார்கள் என்று சொல்ற. ஏன் இவர் என்ன தேவனா? தெய்வம் தானே பாவங்களை மன்னிக்க முடியும். இவர் எப்படி பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொல்லி எங்க நினைச்சிட்டு இருக்காங்க? யாருமே வாயை திறந்து சொல்ல, இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருந்தாங்க. அதாங்க உள்ளந்தரையங்களை கூட கர்த்தர் அறிகிற தேவன். அல்லேலூயா. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறி, இவங்களுக்கு என்ன பெரிய அதிகாரம் கொடுத்துட்டாரா? அல்லேலூயா. இவங்களுக்கு என்னங்க பெரிய அதிகாரமா? இவங்களால முடியுமா? கழுதையை கொண்டு கூட நம்மளோட கர்த்தர் பேசுவார். யாரை கொண்டும் கர்த்தர் பேச அவர் வல்லவர். யாரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வல்லவர். யாரையுமே நம்ம குறை சொல்றதுக்கு எந்த விதமான ஒரு காரியம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் இங்கே ஆண்டவரே குறை சொன்னால் நம்மளை சொல்றது பெரிய காரியமும் கிடையாது. ஆனால் எங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர்களை இருதயங்களை அறிந்து கொண்டு சிந்தனைகளை எல்லாம் அறிந்து கொண்டு சொல்றாரு, நீங்கள் இப்படி சிந்திக்கிறது என்ன? அல்லேலூயா. எதில் அறிந்தாரு? தம் ஆவியிலே அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்கள் இப்படி சிந்திக்கிறது என்ன என்று சொல்லி ஆண்டு கேட்கிறார். நிறைய வேளையில் நம்முடைய சிந்தைகள் எண்ணங்களை கர்த்தர் அறிந்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு பிரியமான ஒரு காரியத்தை சிந்திப்போம். கர்த்தர் நம்முடைய உள்ளந்தரையங்களை சிந்தனைகளை கர்த்தர் அறிந்து கொண்டே இருக்கிறார். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் ரோமர் 8ஆம் அதிகாரம் 27வது வசனத்தையும் படிக்கலாமா? செப்பனியா 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். என்ன செய்ய போறாரா? விளக்கு கொளுத்தி, அவரே விளக்கா இருக்காரு, அவரே வெளிச்சமா இருக்காரு. ஆனா அவர் சொல்லுகிறாரு, விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறவர்களும் கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தண்டிப்பாராம். அல்லேலூயா. நிறைய வேளை நம்ம எப்படி செய்கிறோம்? அக்காலத்திலே நான் எருசலேமை என்ன செய்வேன்? விளக்கு கொளுத்தி சோதித்து
வண்டல்களை போல குழம்பி இருக்க நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? குழம்பி போயிருக்காங்க. கர்த்தர் நன்மை செய்வதுமில்லை தீமை செய்வதுமில்லை என்று சொல்லி தங்கள் இருதயங்களில் என்ன செய்கிறாங்களா? சொல்லுகிறதான மனுஷனை நான் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இன்னைக்கு குழம்பி போயிருக்கிறோமா? கர்த்தர் வாழ்க்கையில் நன்மை செய்யலை, இது செய்யலை, அது செய்யலைன்னு அவர் தான் சொல்கிறாரு. அதினதின் காலத்தில் நான் என்ன செய்வேன்? நேர்த்தியாய் செய்வேன். அல்லேலூயா. நீ அவருக்கு முன்பாக மாத்திரம் இருதயம் சிந்தனை சரியாக இருக்க வேண்டும். சரியாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ரோமர் 8:27 பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை இன்னதென்று அவர் என்ன செய்வாரா? அறிந்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய சிந்தையை அறிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்வது போல இந்த ராத்திரி வேளையில், ஆண்டவரே என்னை சோதித்து என் சிந்தையை அறிந்து கொள்ளுங்க. ஒருவேளை என் சிந்தையில் தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தித்து கொண்டிருக்கிறேனா, அல்லது தேவனை என்ன செய்கிற பரீட்சிக்கிற சிந்தை இருக்கிறதா, அல்லது என் சிந்தை வீண் சிந்தையினால் என் சிந்தை நிறைந்திருக்கிறதா? சங்கீதக்காரர் சொல்வார் 113 வசனத்தில், வீண் சிந்தையை நான் என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வீண் சிந்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். வீண் சிந்தை என்று சொல்லுவது இருமனம் உள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வீண் சிந்தை என்றால் இருமனம் உள்ளவர்கள். இதை வெறுத்தாதான் வேதத்தை நேசிக்க முடியும், வேதத்தில் பிரியமாக இருக்க முடியும். நம்முடைய சிந்தை வீண் சிந்தையாக இருக்காதா? பொல்லாத சிந்தையாக இருக்கிறதா? நம்ம யோசித்து பார்ப்போம். இல்லை அக்கிரம சிந்தையாக இருக்கிறதா? என் ஆண்டவர் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில கூட நம்முடைய சிந்தையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் உட்காருதலையும் எழுந்திருக்கிற தெய்வன், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தெய்வன் ஐயா. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் ஐயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் செபிப்போமா? ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் என்னை சோதித்து என் சிந்தை அறிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ஒவ்வொருடைய சிந்தை எப்படி இருக்குது என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும். கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தையும் இருதயத்தையும் அறிந்து அதன்படி தான் நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.